இவ்வளவு பதட்டத்தோட பேசுறீங்களே, நாங்க கூட்டணி வைக்கிறதை பற்றி நீங்க விமர்சனம் செய்யறீங்க. 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கலையா? அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைச்சா சரியில்லை என்று சொல்வது எந்த விதத்தில் சரி? நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு யாரோட வேணாலும் கூட்டணி வைப்பீங்க. கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அதற்கு பிறகு 5 ஆண்டு காலம் பதவி சுகத்தை அனுபவிச்சாங்க திமுக. மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இடம்பெற்றது. அதற்கு பிறகு அப்படியே ஜம்ப் பண்ணி குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுமோ அது போல கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அப்படியே காங்கிரஸ் கட்சியோட இணைந்த கட்சி தானே திமுக கட்சி. உங்களுக்கு எங்க கொள்கை இருக்குது? உங்களுக்கு அதிகாரம் தானே முக்கியம். என்ன காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே கொள்கையுடைய கட்சியா? 1999 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட கூட்டணி. அதுக்கு பிறகு 2004 காங்கிரஸோட கூட்டணி. ஆக ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அடிக்கடி நிறத்தை மாற்றிக் கொள்வார்கள். பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறத்தை மாற்றும். ஆனா அதற்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்காத வகையில அடிக்கடி இன்றைக்கு கூட்டணியை மாற்றக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான்.